அன்பு நிறை மாணவர்களுக்கு இனிய வணக்கம். அன்பான மாணவர்களே, நாம் இன்று இயல் 6இல் வாழ்வியல் பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளிலிருந்து ஒரு சில பாடல்கள் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த திருக்குறளை பற்றி இந்த வகுப்பிலே நாம் பார்ப்போம். முதலாவதாக 43வது அதிகாரமாக அறிவுடைமை என்ற அதிகாரம் இருக்கின்றது. அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டுள்ள கருத்தை பற்றி இந்த வகுப்பிலே நாம் பார்ப்போம். அதாவது 42வது அதிகாரம் என்னன்னா கேள்வி. இது எங்கே இருக்குன்னா, நம்முடைய 43வது அதிகாரம் பொருட்பாலில் இருக்குது. பொருட்பாலில் அரசியல் என்ற பகுப்பின் கீழ் அரசனது இயல்பு கூறுகின்ற போது 43வது அதிகாரம் வருகின்றது. அறிவுடைமை, அதாவது ஒரு அரசன் கல்வி கேள்விகளோடு உண்மை பற்றிய அறிவுடையவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அறிவுடைமை வச்சுருக்காங்க. இப்போ 41 கல்வி, 42 கேள்வி, 43வது அதிகாரமாக அறிவுடைமை வச்சுருக்காங்க. கல்வி கேள்வியோடு கூடிய உண்மை அறிவு. அப்போ அறிவு எல்லாமே அறிவு கிடையாது, உண்மையான அறிவு. எப்படிப்பட்ட உண்மையான அறிவு? கல்வியோடு கேள்வியோடு உரிய அறிவு. இப்போ முதல் குறட்பா பாருங்க. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அரண். ஒருவனுடைய அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி. ஒருவனுடைய அறிவானது அவனை அழிவிலிருந்து காக்கக்கூடிய கருவியாகும். ஒருத்தனுக்கு அறிவு இருந்தால் போதும், பெரிய வாள் கோடாரி போன்ற ஆயுதங்கள் தேவையில்லை. அவனுடைய அறிவு தான் அவனை காக்கக்கூடிய மிகப்பெரிய கருவியாகும். அது எப்படியா? செருவார்க்கும் உள் அழிக்கல் ஆகாரன். செருவார் அப்படின்னா என்ன? பகைவர். பகைவர்களால் உள்ளே சென்று அழிக்க இயலாத வலிமையான அரணால் ஆகியது அறிவு. ஒரு அதனுடைய அறிவு எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. அப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய அறிவு நமக்கு உள்ளே இருந்து நம்மை வெளியே அரணாக இருந்து காவல் காக்கும். மற்ற காலத்தில் என்ன இருக்கும்? வெளியே காவல் காத்தானா நம்ம உள்ளே இருக்கணும். நம்முடைய அறிவு மட்டும் நமக்கு உண்மையான அறிவாக இருந்துச்சுன்னா அந்த அறிவு நம்மை காக்கக்கூடிய வலிமையாக அரண் போல நமக்கு முன்னால் நின்று நம்மை காக்கும் அப்படின்றார் வள்ளுவர். எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்க. அதான் சொல்கிறார் பாருங்க, அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். முடிஞ்சு. அன்றியும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணும் அதுவே ஆகும். அதான் சொல்றாரு, அறிவற்றம் காக்கும் கருவி. அறிவு அற்றம் காக்கும் கருவி. அற்றம் என்றால் அழிவிலிருந்து. நம்முடைய அறிவானது நம்மை அழிவிலிருந்து காக்கக்கூடிய கருவி. செருவார்க்கும் பகைவர்களாலும் உள்ளே சென்று அழிக்க இயலாத வலிமையான அரணால் ஆகியது. இன்னொன்று ரெண்டாவது பாருங்க. சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒருகி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. நம்முடைய அறிவு எப்படி இருக்குமா? மனதை அதன் போக்கிலே செல்ல விடாமல், அது தீய வழி என்று தடுத்து நம்மை நல்ல நெறிக்கு கொண்டு செல்வது அறிவாகும். எப்படி? கல்வி கேள்விகளால் ஆகிய உண்மையான அறிவு. அப்போ ஒரு அரசன் அறிவுடையவனாக இருந்தானா அந்த அரசனுடைய மனதை அவனுடைய அறிவானது தீய வழிகளிலே செல்ல விடாமல் தீமைகளிலிருந்து விலக்கி அவனை நல்ல வழிக்கு கொண்டு செல்லும். அதனால் ஒரு அரசனுக்கு கல்வி கேள்விகளோடு கூடிய உண்மை அறிவு இன்றியமையாதது. அதான் சென்ற இடத்தால் செலவிடாது. மனம் போன போக்கிலே எண்ணங்களை செல்ல விடாது அறிவு. அந்த பாதை தீய பாதை என்பதை நமக்கு உணர்த்தி அதிலிருந்து விலக்கி நம்மை நல்ல வழிக்கு கொண்டு செல்வது. என்ன சொல்றார் பாருங்க, மனதை அது போகும் போக்கில் செல்ல விடாமல் தீமையிலிருந்து விலக்கி
நல்ல வழியில் செலுத்துவதே அறிவாகும். சென்ற இடத்தால் செலவிடாது தீதொறி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு அரசன்ட்ட நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் சொல்கிறதையும் அரசன் ஏற்றுக்கிட்டானா அப்புறம் அரசனுக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது, தனித்து செயல்பட முடியாது. யார் எதை சொன்னாலும் கேட்டு அதில் உள்ள எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும், யார் என்ன கருத்தை சொன்னாலும் சரி அதை கேட்டு அப்பொருளின் மெய்ப்பொருள், அந்த பொருளினுடைய மெய்யான உண்மையான பொருளை காண்பதே அறிவாகும். அப்போ ஒரு அரசன்ட்ட எல்லாரும் கருத்து சொன்னாங்கன்னா அந்த கருத்தை கேட்டு அதில் எது உண்மை, எது தேவையானது, நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு எதனால் நன்மை பயக்கும் என்பதை அறிந்து அதை ஏற்றுக்கொள்வது அறிவினுடைய செயல். அதனால் அரசனது அறிவுடையவனாக இருக்க வேண்டும். அதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருளை யார் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். இதில் என்ன அணி கொடுத்துருக்காங்கன்னா சொற்பொருள் பின்வல் அணி. அப்போ பொருள் என்ற சொல் ஒரே பொருளில் பலமுறை பயின்று வருவதன் காரணமாக இப்பாடல் சொல்லும் பொருளும் ஒரே மாதிரி வரனால சொல் பொருள் பின் வருநிலை அணி. இங்கே வாங்க, எப்பொருள் அங்கே பொருளுக்கும் ஒரே அர்த்தம் தான், அப்பொருள் அதுக்கும் தான், மெய்ப்பொருள் எல்லாத்துக்கும் ஒன்று தான். பொருள் என்றதில் வருது எந்த பொருளை எந்த செய்தியை யார் கூற கேட்டாலும் அப்பொருளின் அந்த செய்தியின் உண்மையான பொருளை உண்மை செய்தியை அறிவது அறிவாகும். இது அறிவுடைமை அப்படின்றத சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த குறளை பாருங்கள், எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. வள்ளுவர் சொல்லிட்டார், ஒரு அரசன் அறிவுடையவனாக இருந்தான் என்றால் அவன் என்ன செய்யலாம், ஒன்றும் செய்யணும். அவனுடைய மூதாதையர்கள் சான்றோர்கள் எந்த வழி நல்லது, எந்த வழி உயர்ந்த வழி என்று குறிப்பிடுகிறார்களோ அந்த வழியில் அந்த நெறியில் தானும் செல்வது அறிவுடைமையாகும். பெரிய விஷயம் வேணாம். சான்றோர்கள் நிறையா சொல்லியிருக்காங்க, அறிஞர்கள் நிறையா சொல்லியிருக்காங்க, மூத்தோர்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. அவர்கள் கூறிய வழியை நம்ம அப்படியே பின்பற்றினாலே போதும், அது நம்மை நல்ல நெறிக்கு கொண்டு செல்லும். எவ்வது உறைவது உலகம், உலகம் எத்தகைய உயர்ந்த நெறியில் செல்கிறதோ உலகத்தோடு அந்நெறியில் தானும் உலகத்தோடு இணைந்து செல்வதே அறிவாகும். முடிஞ்சு போச்சு. இப்போ ஏற்கனவே வழி வகுத்துட்டாங்க எல்லாருமே. நான் தான் பெரிய அறிவாளி, அவங்க சொன்னால் நான் கேட்க மாட்டேன்னு போனார்னா அரசனுக்கு மட்டும் இல்லை, அவன் நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அது மிகப்பெரிய தீங்கை இழைத்துவிடும். அதனால் அரசன் மூத்தோர்கள் சொன்னதை கேட்டு அதன் மூலமாக நாட்டுக்கு நன்மை பயக்குமெனில் அந்த வழியிலேயே தானும் செல்வது அறிவுடைமை ஆகும். இந்த எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. எவ்வதுனா எந்த உயர்ந்த நெறியில், உறைவது செல்கிறதோ உலகம் உலகத்தோடு, அவ்வது அந்த வழியிலே அந்த நெறியிலே, உறைவது தானும் உலகத்தோடு இணைந்து செல்வதே அறிவாகும். அடுத்து 5வது குறப்பா சொல்லியிருக்காங்க பாருங்கள், எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். தனக்கு வரப்போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ளும் வல்லமை கொண்ட அறிவுடையாருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. முடிச்சிட்டார். ஒரு அரசன் மிகச்சிறந்த அறிவுடையவனாக இருந்தான் என்றால் அவனுக்கு என்ன தெரியும், இந்த செயலை செஞ்சால் இதன் மூலமாக இந்த நன்மை ஏற்படும், இதை செஞ்சால் இந்தவாறு தீமை ஏற்படும் என்பதை அறிந்து தீமையெல்லாம் விலக்கி நல்ல வழியிலே செய்வான். அப்போ நல்ல வழியிலே செல்கின்ற போது அவனை நிலைகுலைய செய்யுமாறு வரக்கூடிய துன்பம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த செயல்னால் நமக்கு நன்மை, இதனால் தீமைன்னு. அப்போ தீமையை விலக்கி நன்மை தரக்கூடிய செயலை செய்வதன் காரணமாக அவனுக்கு என்னது அதிர வருவதோர் நோய், நிலைகுலைய செய்யுமாறு வரக்கூடிய நோய் என்பது அங்கே எதுவுமே கிடையாது. அது
எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். பின்பு வரப்போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ளும் வல்லமை கொண்ட அறிவுடையாருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பார்த்தோம்? 43வது அதிகாரம் அறிவுடைமை. ஒரு அரசன் கல்வி கேள்விகளோடு கூடிய உண்மை அறிவை உடையவனாக இருப்பதன் காரணமாக அவனுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் ஏற்படும். அது பகைவர்களால் அழிக்க இயலாது, மனசு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும், எந்த பொருளை யார் சொன்னாலும் அதில் உண்மையை கண்டுபிடிக்க முடியும், உலகம் உயர்ந்த நெறியில் செல்கின்ற அந்த நெறியில் செல்ல முடியும், தன்னை நிலைகுலையை செய்யுமாறு வரக்கூடிய துன்பம் இல்லை. இதுதான் அந்த இல்லை. திருப்பி அந்த குரட்பாவுன்ட்டு பாருங்கள். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கள் ஆகா அரண் சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒருகி நன்றின் பால் ஒய்ப்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். இந்த 5ம் 43வது அதிகாரமாகிய அறிவுடைமையில் இருக்கு. அதுக்கு அடுத்த அதிகாரம் எதுனா 46. அப்போ 46வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சிற்றினம் சேராமை. அதாவது சிறிய இன்பத்தை பொருந்தாமை, சிறிய குணமுடையவரோடு சேராமை. அப்போ ஏன்னா ஒரு அரசன் உயர்ந்த நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய அத்தகைய உயர்ந்தவர்களோடு தன்னுடைய நட்பை ஏற்படுத்தி கொண்டால்தான் அவனுக்கு சிறப்பு கிடைக்கும். அதனால் சிறிய இனமாவது சிறிய இனத்தை உடையவரோடு எண்ணங்களுடையவர்களோடு சேரக்கூடாதுன்றார். பாருங்க, மனத்தானாம் மாந்தருக்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். மனத்தானாம் மாந்தருக்கு உணர்ச்சி. அறிவு எப்படி இருக்கும்னா அவனுடைய மனதை பொறுத்து ஒருவனுடைய அறிவு என்பது ஏற்படும். அப்போ இயற்கையாகவே அறிவு உயர்ந்த எண்ணம் உடையவர்களுக்கு உயர்ந்த மனதை உடையவர்களுக்கு ஏற்படும். இப்படிப்பட்டவர்கள் உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும். நான் யாரோட சேர்றனோ அதை வச்சு தான் என்னை மதிக்கப்படும். நான் உயர்ந்த எண்ணம் உடையவர்களோடு உயர்ந்த சிந்தனை உடையவர்களோடு உயர்ந்த ஆற்றல் உடையவர்களோடு சேருகின்ற போது என்னுடைய எண்ணமும் உயர்வாக கருதப்படும். அதை விட்டுப்பட்டு நான் கீழான இனத்தவரோடு என்னுடைய நட்பை வைத்து கொண்டேன் என்றால் என்னுடைய செயல்கள் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் கீழான எண்ணங்களாக வரும். அவ்வளோதான் முடிஞ்சு. மனத்தானாம் மாந்தருக்கு உணர்ச்சி. அப்போ உயர்ந்தவர்களோடு நீ நட்பை ஏற்படுத்தி கொண்டாய் என்றால் உயர்ந்த சிந்தனைகள் எண்ணங்கள் ஏற்படும். இனத்தானாம்னா தான் யாருடன் இணைந்திருக்கின்றானோ இன்னான் எனப்படும் சொல்ல, அதை வைத்து அவனுடைய உயர்வு தாழ்வு என்பது கருதப்படும். உதாரணத்துக்கு இந்த இயலில் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி பார்த்தோம். அப்போ சிவாஜி கணேசன் நாட்டு விடுதலைக்காக என்ன செஞ்சார்? ஆங்கிலேயரை எதிர்த்தார். அப்போ அவரை மக்கள் எல்லாரும் தெய்வமாக மதித்தார்கள். ஏன்? நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய ஒருவனுக்கு எதிராக நிற்கின்ற காரணத்தால். அப்போ யாரோட நட்பை ஏற்படுத்தி கொண்டார்? நாட்டை காக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களை உடையவர். ஆனால் தான் இன்றைக்கி வீர சிவாஜி இன்றும் போற்றப்படுகின்றார். ஏன்னா இதே எட்டப்பன் போன்றவர் என்ன செஞ்சிருக்காங்க? நல்லவங்களோட சேர்ந்தாங்க, ஆங்கிலேயரோட சேர்ந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி என்னது? ஒரு அவமான சின்னமாக இன்றும் கருதப்படுகிறார். அப்போ நாம் சேருகின்ற இடத்துக்கு தகுந்தவாறு நம்முடைய இயல்பு இருக்கும் என்பதுதான் சிற்றினம் சேராமை என்பது கூறுகின்றது. மனத்தானாம் மாந்தருக்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். நல் இனத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீ இனத்தின் அல்லல் படுப்பதுவும் இல்லை.
நல்லினத்தின் ஊங்கும் இல். துணை இல்லை. உனக்கு சிறந்த துணை யாருன்னா, நல்ல இனத்தை விட, நல்ல உற்றாரை விட, நல்ல நண்பர்களை விட இந்த உலகத்தில் சிறந்த துணை எதுவுமே கிடையாது. ஏன்? நல்லவர்கள் கூட நீ இருந்த என்றால் உன்னுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே நல்லதாக இருக்கும். உனக்கு துன்பம் வருகின்ற போது உண்மையாக இருந்து காப்பவர்கள் அவர்கள்தான். தீய இனத்தின் அல்லல் படுப்பதும் இல்லாக. ஆனால் அதே போல தீய இனத்தை விட துன்பம் தரக்கூடிய பகை உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ சிறிய எண்ணம் உடையவர்கள், சிறிய எண்ணம் தீமையான எண்ணங்களை உடையவர்களோடு சேர்ந்தீர்கள் என்றால் அது எப்போதுமே உங்களுக்கு துன்பத்தை தான் தரும். அதை விட சிறந்த பகை உங்களுக்கு எதுவுமே கிடையாது. யாருக்கு? ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு அவன் பெருசாக தீமையை தேடிக்கிற வேணாம், பெருசாக பகையை தேடிக்கலாம். அவன் தீயோடு சேர்ந்து விட்டாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த தீய இனமே அவனை என்னது எல்லா துன்பத்திற்கும் எல்லா பகைக்கும் காரணமாகிவிடும். அதான் சொல்றார், நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீ இனத்தின் அல்லல் படுப்பதுவும் இல். அல்லல்னா துன்பம். என்ன சொல்ற? நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை, தீய இனத்தை விட துன்பத்தை தரும் பகையும் இல்லை. அதான் இப்போ சிற்றினம் சேராமனது, அதாவது தீய இனத்தை விடுகளோடு ஒரு அரசன் நட்பை தொடர்பை வைத்து கொண்டான் என்றால் அவனுக்கு என்னென்ன துன்பங்கள் ஏற்படும், இடையூறுகள் ஏற்படும் அப்படின்றதா 2 குறளில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருவனுடைய மனதை வைத்து தான் அவனுடைய அறிவு என்பது வரும். அப்போ நல்லவரோடு இணைந்தான் என்றால் நல்லவன் என்ற பெயர் ஏற்படும். தீயோடு இணைந்தால் என்றால் அதை விட துன்பத்தையும் பகையும் வேறு தேடி செல்வ வேண்டாம் என்பதுதான் கூறுகின்றான். திருப்பி அந்த 2 குறள் பார்ப்பாங்க. மனத்தானாம் மாந்தருக்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை, தீ இனத்தின் அல்லல் படுப்பதுவும் இல். இந்த 2 அதிகாரம் யாரு? ஒரு அரசனுக்கு வேண்டியது. அதுக்கடுத்து நம்ம 67வது அதிகாரம் பார்க்கணும். இந்த 67வது அதிகாரம் என்னன்னா வினை திட்பம். வினைனா செயல். ஒரு செயலை செய்யக்கூடிய வலிமை தான் வினை திட்பம். இந்த வினை திட்பம் எங்கே வருதுன்னா அரசியல் எல்லாம் அங்கவியல் இருக்கு. அங்கவியல் அப்படின்னா என்னன்னா அரசனுடைய அவையிலே அங்கம் வகிக்கக்கூடியவர்களுக்கு உரியது. இங்கே முதலாவதாக யார் சொல்றாங்கன்னா அமைச்சனது இயல்பு. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசனது அவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எவ்வாறு ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய வினைத்திற்பம் உடையவர்களாக இருப்பது என்பதைத்தான் இந்த 67வது அதிகாரம் சொல்கின்றது. அப்போ 67வது என்னன்னா வினைத்திற்பம். அப்போ வினைத்திற்பம்னா என்னன்னா வலிமை. ஒரு செயலை செய்வதற்குரிய மன வலிமை தான் வினைத்திற்பம். அதான் சொல்றாரு, வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றைய எல்லாம் பிற. அப்போ வினைத்திற்பம்னா என்னது? ஒரு செயலை செய்து முடிக்கும் மன வலிமையே வினைத்திற்பம். அப்போ மன வலிமை இல்லாமல் மற்றது எது இருந்தாலும் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. நினச்சி பாருங்க, வினைத்திற்பத்திற்கு சரியான மிகச்சிறந்த சான்று யாருன்னா மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகள் நாட்டுக்கு விடுதலை வாங்குவதற்காக ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார், அறவழியிலே போரிட்டார், நாட்டுக்கு சுதந்திரம் வாய்ந்தார். நம்ம காந்தியடிகளுடைய உருவத்தை பாருங்க, பெரிய ஆஜானுபாகு உடம்பு கிடையாது, திரகாத்திரமான உடம்பு கிடையாது. என்னது, அவரால் பார்வை குறைஞ்சு போச்சு, கண்ணாடி போட்டிருந்தாரு, நிமிர்ந்து நடக்க முடியாது, கூணு விழுந்து போச்சு, கம்பு ஊன்றி தான் நடந்தார். ஆனாலும் அவர்கிட்ட என்னாச்சு, மன வலிமை இருந்துச்சு. அந்த மன வலிமை வைத்து அகிம்சை முறையில் ஆங்கிலேயரே விரட்டி விட்டார் என்றால் அதுதான் வினைத்திற்பம், மன வலிமை என்பது. அதான் சொல்றாரு, என்னது, தூய வினையை முடிக்கும் அமைச்சனுக்கு வேண்டிய மனத்தின்மை, மன வலிமை தான் வினைத்திற்பம். அதான் சொல்றாரு, வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றைய எல்லாம் பிற. ஒரு வினையை செய்வதற்கு ஒருவனுக்கு எது வேண்டும்னா, எதுதான் ஒரு செயலை செய்வதற்குரிய வலிமை, உண்மையான வலிமைனா மன உறுதியே. ஒரு செயலை செய்வதற்குரிய வலிமை எந்த வலிமை? மன வலிமை தான், மனத்திற்பம் தான். மற்றைய எல்லாம் பிற. மற்றைய எல்லாம் அப்படின்னா என்னன்னா, ஒரு செயலை செய்வதற்கு வேண்டிய படைகள், கருவிகள், வீரர்கள் எல்லாம் அடுத்து அடுத்து அடுத்து.
என்ன வேணும்? மன வலிமை வேணும். இதை என்னால் செய்ய முடியுன்ற மன வலிமை இருந்துச்சுன்னா மற்ற எல்லாத்தையும் தானாக கொண்டு போய் சேர்த்துலான்றார். அதான் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற. அதே மாதிரி ஒரு அரசன் அமைச்சன் என்ன செய்யணும்னா, சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். எது எளிய? சொல்லுதல் யாருக்கும் எளிய. ஒரு செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எளிது. ஆனால் சொல்லிய வண்ணம் அந்த செயலை செய்து முடிப்பது தான் அரிது. அப்போ ஒரு அமைச்சன் இதை முடிச்சிடலான்னு சொல்றது பெருசு கிடையாது, சொன்ன மாதிரி செய்து முடிக்கணும், அதுதான் ரொம்ப கஷ்டம். அப்போ சொல்கிற மாதிரி செய்து முடிக்கக்கூடியவர்கள் தான் மிகச்சிறந்தவர்களாக அரசண்டம் இருக்க முடியும். அதான் சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இந்த செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவருக்கும் எளியது, சொல்லியபடி செய்து முடித்தல் அரியது. அதை தெரிஞ்சிருக்கணும் ஒரு அமைச்சன். மன்னன் கேட்குறான்னு சொல்லி முன்னாடி வந்துட்டு மன்னா இதை ஈஸியாக முடிச்சலான்னு சொல்லிட்டானா அது முடிக்க முடியாது, அவனுக்கு தீராத தீமையை தரும். அதே மாதிரி சொல்கிறாரு, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியர் ஆகப்பறி. நினச்சதை நினச்ச மாதிரியே முடிக்கணும் அப்படின்னா அது உனக்கும் அதான், மாணவர்களுக்கும் அதான். உனக்கு எதையா வேணும் அப்படின்னா மன வலிமை வேண்டும். ஒரு மன வலிமை மட்டும் உனக்கு மட்டும் மனசு மட்டும் வலிமையான மனதாக இருந்து விட்டதென்றால் உன்னால் இந்த உலகத்திலே எதையும் சாதிக்க இயலும். தான் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், நினைத்ததை நினைத்தவாறே அடைவர். யார் அடைவார்கள்? எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணியவற்றை எண்ணியவாறே அடையக்கூடிய மன வலிமை உடையவர்கள். நான் இதை அடைந்தே தீர்வேன் என்ற மன வலிமை மாணவர்களாகிய உங்களிடம் இருக்குமானால் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே இந்த உலகத்தில் சாதிக்க முடியும். உலகத்தில் சாதிப்பவர்களுடைய எப்படி சாதிக்கிறாங்க, எப்படி அவங்களால சாதிக்க முடியும்னா மன வலிமை தான் காரணம். இது என்னால் முடியும். எப்படியா பேப்பர் வித்த அப்துல் கலாம் எப்படியா இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக மாறினார் என்றால் அவருடைய எண்ணங்கள் வலிமையான எண்ணங்கள். என்னால் முடியும் என்னால் முடியும் என்ற எண்ணங்கள் தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கின்றது. ஆகவே மாணவர்களே, நீங்களும் முதல்ல என்ன செய்யணும், உங்களுடைய எண்ணங்களை வலிமையாக்க வேண்டும். எண்ணங்களை வலிமையாக்கி விட்டீர்கள் என்றால் உங்களால் இந்த உலகத்தில் அனைத்தையும் அடைய முடியும். இதுவும் சொல் பின்வர்கள் எளிதா சொற்பொருள். எண்ணுதல், எண்ணியவாறே, எண்ணங்கள் எல்லாமே எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர். அப்போ எண்ணுதல் அப்படின்றது ஒரே சொல்ல ஒரே பொருள் வரனால அதுவும் சொல் பொருள் பின்வரல் அணி. சரி, அடுத்த பாட்டு. உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. எப்பயுமே உருவத்தை வைத்து ஒருவரை எடைபடக்கூடாது. 3 அடி மண் கேட்டான் வாமனன் வடியில். வாமனன் அது கொடையை பிடிச்சிட்டு சின்ன ஆளை வந்தார் திருமால். மன்னன் என்ன சொன்ன, உனக்கு என்ன வேணும், எது வேணும் கேளு, எனக்கு 3 அடி இல்லை வேணும், 3 அடி நான் வாங்கிக்கினாரு. அப்படின்னா அது 1 அடியில் வானத்தை இழந்தார், 2 அடியை பூமியில் இருந்தால் 3 அடி இழக்கிறதுக்கு இடம்ல. என்னது, மண்ணை தன்னுடைய தலையை கொடுத்தான், தலையை பூமியில் வச்சு அமுக்கிட்டார், அகந்தி அழிச்சார். அதான் ஒருவனுடைய உருவத்தை வைத்து அவனை இகழக்கூடாது. ஏன்னா ஓடுகின்ற மிகப்பெரிய தேருக்கு அச்சாணி தான் முக்கியம். அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது அப்படின்னாங்க. ஆக ஒருவனுடைய தோற்றத்தை கண்டு இகழக்கூடாது. பெரிய தேருக்கு சிறு அச்சாணி தான் இன்றியமையாதது அப்படின்றதை இந்த இதில் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. இது என்னது, நம்ம இப்போ பார்த்த என்னது, வினை திட்பம். வினை திட்பத்தில் 4 குறள் பார்த்துருக்கோம். ஒரு மன வலிமை, ஒரு அமைச்சருக்கு வேண்டிய மன வலிமை எப்படி இருக்கணும். அப்போ 3 பாட்டை பாருங்கள். வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற. சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. இது என்னது, இதெல்லாம் அதில் வரக்கூடியது. அடுத்து 69வது அதிகாரம் என்னன்னா தூது. இது எங்கே இருக்குன்னா அங்கவியலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். அது என்னன்னா வினை செயல் வகைக்கு அடுத்து 69வது அதிகாரம் இருக்குன்னா தூது. அப்போ தூது என்ன, தூது அப்படின்னா
அதாவது தூது செல்வது மிகப்பெரிய விஷயம். ஒரு தூதுவன் போய் அடுத்து பகை மன்னன்ட்ட போய் சமானமாக போக வேண்டியதை சண்டையில் தொட்டுருவான். சண்டையில் நடைபெற வேண்டியதை ஒரு தூது ஒன்று போய் சமானமாக்கிடுவார். அதிகமான நெடுமான அஞ்சிக்கும் சோழ நலங்களுக்கும் போர் நடக்கிறதுச்சு. ஔவையார் தூது போய் சண்டையே ஏற்பட விடாமல் வச்சாங்க. அதான் தூதினுடைய சிறப்பு. அதான் இங்கே சொல்கிறாங்க, கடன் அறிந்து காலம் கருதி இடன் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை. தூதனுடைய சிறப்பு. கடன் அறிந்து தன்னுடைய கடமை என்னது, நாட்டுக்கு நன்மை செய்யணும். காலம் கருதி நாட்டுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி எதிர்நாட்டு அரசன் கோபமாக இருக்க போய் நம்ம ஒன்று சொல்லி பிரச்சனையாகக்கூடாது. காலம் அறிந்து காலம் கருதி. எப்போ பகை தூது செல்கின்ற போது தூது சொல்லக்கூடிய மன்னன்ட்ட எப்போ சொன்னால் சரியாக இருக்கும், அந்த காலம். இடம் அறிந்து தக்க இடம் எந்த இடத்துல சொல்லணும், எப்படி சொல்லணும், இவற்றையெல்லாம் எண்ணி உரைப்பான் தலை. ஆராய்ந்து சொல்கின்றவரே சிறந்த தூதுவர். தூதுவருக்கு எவ்வளோ பெரிய இலக்கணம் பாருங்க. அது மாதிரி அவருக்கு இலக்கணம் என்னன்னா, அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு அப்படின்னு முதல்ல சொல்றார். அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல், அமைச்சனாக இருக்கக்கூடியவன். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ கடன் அறிந்து தன்னுடைய கடமை அறிஞ்சிருக்கணும். காலம் கருதி அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தை தெரிஞ்சுக்கணும். இடம் அறிந்து அதை சொல்வதற்கு ஏற்ற இடத்தை அறிந்து செய்கின்றவனே உண்மையான தூதுவன் என்று தூதுல சொல்றார். கடன் அறிந்து காலம் கருதி இடன் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை. இது 69வது அதிகாரம் தூது. அதுக்கடுத்து என்னன்னா, மன்னரை சேர்ந்து ஒழுகுதல். அப்போ அமைச்சர் அரசரை பொருந்தி ஒழுகுதல், இது ஒரு பண்புடைமை, மன்னரை சேர்ந்து ஒழுகக்கூடிய பண்பு. அதனால தான் தூதுக்கு அடுத்து வச்சிருக்காங்க. குறள்பா பாருங்க, முதல் என்ன சொல்றாரு, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். மன்னரை சேர்ந்து ஒழுகணும். மன்னர் கூட உட்காந்து, மன்னா நல்லா இருக்கீங்களா, நீங்கள் எப்படி, நான் அப்படி தான், அப்படி தோல் மேலே கையை போகிற கிடையாது. மன்னர்கிட்ட இருப்பது எப்படி, தீயில் இருப்பது போல, தீயில் குளிர் காய்வது போல. தீயை குளிர் காய்கிறப்ப என்ன செய்வோம், தீக்குள்ளே கையை விட முடியுமா, சுற்றும். தீயிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருந்தோம்னா தீயில் இருந்தக்கூடிய வெப்பம் நமக்கு உடம்பை காக்குமா, காக்காது. அப்போ தீயை ஒட்டியும் கூட ரொம்ப விலகி போகாமல் இருப்பதை போல மன்னனிடம் அமைச்சர்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதான் அகலாது அணுகாது. அகலானா ரொம்ப வெளியே வராம, அணுகாது ரொம்ப ஒட்டி இருக்காம, தீக்காய்வார் போல்க, தீக்காய்வார்கள் போல, குளிரிலிருந்து தன்னை காப்பவர்கள் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அப்ப அரசனிடம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவ்வாறு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். தீக்காய்வார் அகலாது அணுகாது இருப்பது போல் அரசரை சார்ந்திருப்பவர்கள் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில் ஓமை, அது எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு வேலை, ஆனால் பேர் தொழில் ஓமை, சரிங்களா. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அடுத்து பாருங்க, பழையம் என கருதி பண்பு அல்ல செய்யும் கெழு தகைமை கேடு தரும். ஒரு அரசன் என்ன செய்கிறான், தன்னுடைய அமைச்சன் ஒருவனுக்கு ரொம்ப பாராட்டு தந்து அமைச்சனை ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கிறான். தென்னாலிராமன் மாதிரி ஒரு அமைச்சனை அரசனுக்கு எல்லாம் செய்கிறனால ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கிறான். உடனே அந்த அமைச்சன், நான் நினச்சேன்னா அரசன் என் சுண்டு வரல, நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படின்னு சொல்லி செய்யத்தகாத செய்களை செய்தான் என்றால் எவ்வளவு நெருக்கமாக தான் அவனுக்கு தீராத பகையை தரும். அதான் சொல்ற, பழையம் என கருதி யாம் அரசனுக்கு மிக நெருங்கிய பழமையான நட்புடையவன் என்று பண்பு அல்ல செய்யும் கெழு தகைமை, பண்பு அல்லாத நன்மை அல்லாத செயலை செய்யக்கூடிய அந்த செய்கை கேடு தரும், தீராத கேட்டினை தரும். இது ரெண்டு தானது. பழையம் என கருதி பண்பு அல்ல செய்யும்
கெழு தகைமை கேடு தரும். யாம் அரசருக்கு பழமையான நட்புடையவராய் உள்ளோம் என கருதி தகுதி அல்லாதவற்றை செய்தால் அந்த உரிமை கேட்டினை தரும். அது மிகச்சிறந்த கேட்டினை தரும். இது ரெண்டு என்னது மன்னரை சேர்ந்து ஒழுகுதல். பாட்டை பாருங்க. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். பழையம் என கருதி பண்பு அல்ல செய்யும் கெழு தகைமை கேடு தரும். சரிங்களா? இந்த ரெண்டும் 70வது அதிகாரம். அதுக்கடுத்து 89வது அதிகாரம். 89வது அதிகாரம் என்னன்னா, உட்பகை. ஒரு நாட்டை இருக்கக்கூடிய அரசனுக்கு அந்த நட்பாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பகையை அரசன் ஒரு காலமும் ஏற்படுத்தக்கூடாது என்பதைத்தான் இந்த உட்பகை என்பது சொல்லுது. அதாவது முகத்துக்கு நேராக இருக்கக்கூடிய எதிரியை கூட நம்பிடலாம், முகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பகையை தெரியாது. அப்போ இந்த பகைத்திறம் அறிதல் அப்படின்ற அதிகாரத்துக்கு அடுத்து வச்சுருக்காங்க. பகைத்திறனா பகைவருடைய திறத்தை அறிஞ்சிருக்கணும், உட்பகையும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ உட்பகை என்னன்னா, வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. முதல் குறளை சொல்லிட்டார். வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, கூறிய வாழ் முனையை போன்ற பகைவர்களை கண்டு அஞ்ச வேண்டாம். ஏன்னா அவங்க நேராக தான் வருவாங்க. அஞ்சுக, பயப்படுங்க. யார்? கேள்போல் பகைவர் தொடர்பு. ஆனால் உறவுடையவர்களைப் போல நடித்து நமக்கு தீமை செய்பவர்களுக்கு தான் நம்ம நிச்சயமாக பயப்படும். ஏன்? அவன் கூடயே இருப்பான், கூட இருந்தே குளிபறிப்பான். எப்போது குளிபறிப்பான்றான்னு நமக்கு தெரியாது. பகைவனா தெரியும், அவன் பகைவன், அவன் அப்படித்தான், அவன் குணம் தெரியும். அப்போ அவன்கிட்ட நம்ம தெரிஞ்சு நடந்துக்கலாம். ஆனால் கூடயே இருந்து குளிபறிக்கிறவங்கள்ட்ட தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதான் வாளை போல் வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடையார் போல் நடித்து உட்பகை கொண்டவரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும். நிச்சயமாக ஒரு அரசன் அஞ்ச வேண்டும் என்று சொல்லி. அதான் உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. நல்ல எண்ணம், உடன்பாடு இல்லாதவரோட இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? குடங்கருள்னா ஒரு குடிசையில் ஒரு அறை, ஒரு ரூமில், இப்போ ஒரு சின்ன ரூம், 10க்கு 10 ரூம், அந்த ரூமில் நம்மளை கொண்டு போய் ஒரு பாம்போட உட்கார வச்சிட்டாங்க. அவன்கிட்ட ஒரு பாம்பு இருக்குது, நம்ம இருக்கோம். நம்ம நிம்மதியாக தூங்க முடியுமா? என்ன இருக்கும்? அந்த ஐயோ அந்த பாம்பு நம்மளை கொத்து வந்துருமோ, இந்த பாம்புனால நமக்கு எதுவும் துன்பம் வருமா? அது பாட்டு இருக்கும். ஆனால் நமக்கு என்ன இருக்கும்? பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. அது போல தான் யார்? உடன்பாடு அகத்தில் நல்ல எண்ணங்கள் இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கையானது ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது போன்றது. வாழுதல் என்பது தொழில். ஆனால் இதுவும் ஓமை அணி. ஒப்புமை தோன்ற செப்போது ஓமை. இது பாம்புக்கு ஓமையாக என்னது? உடன்பாடு இல்லாதவர்களுடைய வாழ்க்கை சொன்னலாம். இது பேர் என்னது? இது பேர் ஓமை அணி. நம்ம பாட்டை பாருங்க. உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது போன்றது. சரிங்களா? இது என்னது? இது ரெண்டு உட்பகை. உட்பகையில் ரெண்டு பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. சரிங்களா? அடுத்து என்னன்னா 93வது அதிகாரமாக கல் உண்ணாமை. அப்போ கல் உண்ணுதல் என்பது மிகப்பெரிய ஒழுக்கமற்ற செயல் என்ற, ஏன்னா கல்னால் நிறையா துன்பம் ஏற்பட்ட பார்த்தா கல் உண்ணாமைன்னு வச்சுருக்கார் வள்ளுவர்.
இது எங்கே இருக்குன்னா அங்கவியலில் இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ ஒழுக்க உணர்வை அழித்ததன் கண், அந்த ஒழுக்கத்தான் கல் அழிச்சிடும், நல்ல எண்ணங்களில் நல்ல செயலாம் அழிச்சிடும். ஆனால் தான் கல் விடாது. துஞ்சினார் செத்தாரின் வேரல்லார் எஞ்ஞான்றும் நஞ்சு உண்பார் கல் உண்பவர். உறங்கியவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்ல, அவ்வாறே கல் உண்பவரும் நஞ்சு உண்பவரே ஆவார். தூங்கினவனுக்கும் செத்தவனுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் தூங்குற மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே தூக்கிட்டு போய் என்னது, இவர் உயிரோடு இருப்பார், அவர் உயிர் இல்லாமல் படுத்திருப்பார், அவ்வளோதான். அது மாதிரி தான் என்னது, கல் உண்பவரும் நஞ்சு உண்பவரும். எப்படி செத்தவனுக்கும் தூங்குறவனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கும், அதே மாதிரி தான் கல் உண்பவனுக்கு நிச்சயம் என்னது, அது விஷத்தை குடிக்கிற மாதிரி தான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லார், உறங்கியவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர், அவ்வாறே கல் உண்பவரும் நஞ்சு உண்பவரே ஆக. அதே போல தான் என்னது, கல்லை உண்பவரும் நஞ்சை உண்பவர் தான் சொல்லிட்டார், ஒரே தடவை அடிச்சிட்டார். அடுத்து சொல்றாரு, கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீத்துரியற்று. கழித்தானை காரணம் காட்டுதல், கீழ் நீர் குளித்தானை தீத்துரியற்று. கல்லுண்டு மயங்கியவனிடம் நல்லன சொல்லி திருத்த முயல்வது நீரில் மூழ்கிய ஒருவரை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்று. கீழ் நீர் குளித்தானே, அதே நீர் கீழே போய் இருக்கவனை தீத்துரியற்று தீப்பந்தத்தில் வச்சு தேட முடியுமா? தீப்பந்தம் வெளியே தான் வெளிச்சம் இருக்குது, தண்ணிக்குள்ளே வெளிச்சம் போகுமா? போகாது. அது போல தான் யார், கல் உண்டவங்கள்ட்ட போய் நீ அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க மண்டையில் என்ன செய்யாது, ஏறவே ஏறாது. சரிங்களா? இது ஒரு முக்கியமான. அப்போ கல் உண்ணமையில் ரெண்டு குறட்பா இருக்கு. ஒன்று, துஞ்சினார் செத்தாரின் வேறல்லார் எஞ்ஞான்றும் நஞ்சு உண்பார் கல் உண்பவர். கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீத்துரியற்று. அடுத்து 94வது அதிகாரமாக சூது இருக்குது. அதே மாதிரி சூது சிறுமை பல செய்து சீர் அழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று இல்லை. நிறைய என்னது, மகாபாரதத்தில் தர்மர்கள் பஞ்சபாண்டவர்கள் அழிந்தது எனது சூதின் காரணமாக தான். அதான் சொல்கிறாரு, சிறுமை பல செய்து சீரழிக்கும். சிறுமைனா துன்பம் பலவற்றை உண்டாக்கி ஒருவனுடைய புகழ் பெருமை அனைத்தையும் அளிக்கும். எதை போல, சூதின் வறுமை தருவது ஒன்று. சூதாட்டத்தை போல இந்த உலகத்தில் வறுமை தரக்கூடியது வேற எதுவுமே கிடையாது. எதை போல ஒருவருக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி அவருடைய புகழ் பெருமை எல்லாத்தையும் அழிப்பது சூதை போல வேறு எதுவுமே கிடையாது. நான் தெரியும், பாஞ்சாலியை வச்சு பந்தயம் வச்சு ஆடுற அளவுக்கு போச்சு, அந்த அளவுக்கு இருக்கு. அதான் பீமன் சொல்ற, எரிதலல் கொண்டு வா அண்ணா, என்னது, கதிரை வைத்திருந்தான் அண்ணன் கையை எரித்துடுவோம்னா. பாஞ்சாலியை வச்சுட்டு அவன் கையை எரிக்கணும்னு சொல்லுவான் பீமன். இந்த அளவுக்கு அவன் ஏன் சூதாட்டத்தில் என்ன செய்யணும்னு தெரியாது. நாடு போச்சு, நகரம் போச்சு, பதவி போச்சு, எல்லாம் போச்சு. கடைசி தன்னுடைய மனைவியை சூது வைக்கக்கூடிய அளவுக்கு. அதுதான் அதமோட அது எதனால வருதுன்னா சூதின் காரணமாக. அதான் சொல்றாரு, சிறுமை பல செய்து சீர் அழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்றில். ஒருவருக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி அவனுடைய புகழையும் கெடுக்கின்ற சூதை போல் வறுமை தருவது வேறொன்றும் இல்லை. பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். சூதாட்டத்திலே ஒருவனுடைய வாழ்க்கை கழியுமானால் கழகத்து காலை புகின். சூதாட்டத்திலே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பான் என்றால் பழகிய செல்வமும் அவனுடைய மரபிலே வந்து அத்துணை செல்வமும் பண்பும் அவனுடைய நற்பண்பும் கெட்டுப்போம். ரெண்டு போய் நல்ல பண்பு, நல்ல பேரு, செல்வம், பதவி, பணம், பொருள் எல்லாமே போயிடும். எதில் காலத்தை கழிச்சா? சூதாட்டத்தில். ஏன்னா சூதாட்டத்தில் பணம் போச்சுன்னா திருப்பி அந்த பணத்தை மீட்டெடுக்குன்ற வெறிதான் இருக்கும், வேகமாக தான் இருக்குமே தவிர அந்த உணர்ச்சியில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னே தெரியாது. ஆகையினால அது எப்பயுமே ஒருவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இது சொல்கிறாங்க. அது என்னது, பழகிய செல்வமும், என்னது, பரம்பரையாக இருந்த செல்வமும் பண்பும்
அவர் குடும்பத்திற்கு இருந்த நல்ல பண்பும் கெடுக்கும், கெட்டு போகும். இது கலகத்து காலை புகின், சூதாடுமிடத்தில் ஒருவனுடைய காலம் கழியுமானால். இது ஒன்று. இதனது இப்போ சூதில் 2 குறள் பார்த்துருக்கோம். சிறுமை பல செய்து சீர் அழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று இல். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கலகத்து காலை புகின். இதுவரை அன்பு மாணவர்களே, ஒரு ஏறக்குறைய ஒரு அறிவுடைமை, சிற்றினம் சேராமை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வினைத்திற்பம், மன்னரை சேர்ந்தொழுகுதல், உட்பகை, கல்லுண்ணாமை, சூது, ஏறக்குறைய 7 அதிகாரங்களிலிருந்து 20 குறட்பாக்களை பார்த்துருக்கோம். இதில் உள்ள மனப்பாட குறட்கள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மற்றவற்றையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வாழ்வியல். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் திருக்குறளை வாழ்க்கையில் கையில் துணையாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூறிய வள்ளுவருடைய குறட்பா உங்களை வழிநடத்தும் என்று கூறி இந்த வகுப்பை முடிக்க நன்றி. நல்லா படிச்சுக்கோங்க. நன்றி. வணக்கம் அன்பு மாணவர்கள்.